இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாயுன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாயுன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவியோடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவியோடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு மீறுதற்காய் உனக்காகவே அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். உனக்காகவே அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு. சுமந்தாரே பாரசி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். கர்த்தர் எல்லா காரியங்களிலேயும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். அது ஒரு பக்கத்துல ஒரு ஆலோசனை மாதிரி இருக்குது. தந்தருளுவார் அப்படிங்கும்போது ஒரு கட்டளையா இருக்குது. தந்தருளுவார் அப்படிங்கும்போது தேவனுடைய ஆவினால் ஒருத்தன் சொல்லும்போது அது ஒரு வாக்குத்தத்தமா இருக்குது. எனவே கர்த்தர் எல்லா காரியத்திலும் புத்தியை தந்தருளுவார். ஸ்தோத்திரம். எல்லா காரியத்திலும் புத்தியை கர்த்தர் தரப்போகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். தாவீது போகிற இடத்திலெல்லாம் புத்திமானா இருந்தான். உடனே சவுல் அவனை யுத்தம் பண்ணக்கூடிய சேவகர்கள், படை வீரர்கள் எல்லாருக்கும் தலைவனா மாற்றிவிட்டான். அவன் புத்தியாய் இருந்தபடினால் தலைவனாய் மாறினான். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவன் தெக்கோவாவில் இருக்கிற புத்தியுள்ள ஒரு ஸ்திரியை அழைத்து, நீ இலவு கொண்டாடுகிறவளைப் போல துக்க வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு எண்ணெய் பூசிக்கொள்ளாமல் இறந்து போனவனுக்காக நெடுநாள் துக்கிக்கிற ஸ்திரியை போல காண்பித்து. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, தெக்கோவாவில் இருக்கிற ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ. தாவீதின் குமாரன் அப்சலோம் தகப்பனை விட்டு தூர கேசூருக்கு போய்விட்டான். அவனை கொண்டு வருவதற்கு இவன் இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தினான். இப்படி செய்த உடனே என்ன நடந்தது என்று பார்த்தால், அங்கே அப்சலோம் வந்தான். புத்தி உள்ள ஒரு ஸ்திரியை வைத்து
அங்கே காரியம் நடந்தது. புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். புத்தி உள்ள மனுஷன் கண்மலையின் மேல் வீட்டை கட்டுகிறான். புத்தி உள்ள கன்னிகைகள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பார்கள். இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்? இதிலிருந்து நிறைய காரியங்கள் நமக்கு தேவை. ஒரு மைனஸ்ல இருந்தால் ப்ளஸ்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸ்தோத்திரம். நம்மகிட்ட இருக்கிற நல்ல காரியங்களை நினச்சி பாராட்டிக்கிட்டு இருந்தால் வளர முடியாது. நம்மகிட்ட இருக்கிற குறைவு என்னன்னு பார்த்து திருத்திக்கிட்டு இருந்தால் வளரலாம். எனவே அந்த கோணத்தில் நாம் இன்றைக்கு ஒரு 7 காரியங்கள், புத்தி இல்லாத ஒரு 7 காரியங்களிலிருந்து புத்தியை கற்றுக்கொள்ள போகிறோம். யோபு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் பெரு நெஞ்சுள்ளவனாய் இருக்கிறான். புத்தி இல்லாத மனுஷன், முதலாவது குறிப்பு, காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாய் பிறந்திருந்தாலும். புத்தி இல்லாத மனுஷனை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் காட்டு கழுதை குட்டி. அவன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாய் இருக்கிறானா? புத்தி உள்ளவர்களாய் நாம் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இப்பொழுது காட்டு கழுதையை பற்றி நாம் பார்க்க வேண்டும். யோபு 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, காட்டு கழுதையை தன்னிச்சையாய் திரிய விட்டவர் யார்? காட்டு கழுதை முதல் குறிப்பு. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அது தன்னிச்சையாய் திரியுமா. அதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது அப்பா அம்மா பேச்சை கேட்காது, அது பாஸ்டர் சொல்ல கேட்காது. அது தன்னிஷ்டப்படி வரும் போகும். அது எந்த ஊழியத்திற்கு வரலாம், வராமலும் இருக்கலாம். அது வரும் போகும். அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்போ வேணாலும் வீட்டுக்கு வரும், எப்போனாலும் போகும். ஏம்மா லேட்டாக வந்தான்னா அது குணத்தை காமிச்சிரும். நான் எப்போ வேணாலும் வருவேன், நான் எப்போனாலும் போவேன், என்ன ஏங்க நீ கேட்க அப்படின்னு ஒரு மாதிரி கோணிக்கிட்டு பேசும். அது கழுதையின் சுபாவம் என்று உங்கள் அப்பா அம்மா சொல்லவில்லை, நான் சொல்லவில்லை, சபை சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. இது என்ன செய்யுமா? தன்னிச்சையாய் தெரியுமா. தன் விருப்பப்படி கண் போன மாதிரி போவோம், கால் போவோம், ஆளும் போயிடும். இந்த தன்னிச்சையாய் திரிகிற ஆட்கள் காட்டு கழுதைக்கு சமம்னு வேதம் சொல்லுது. அது எதுக்கு அடையாளம்? புத்தி இல்லாதவன் அப்படி இருப்பானா? புத்தி உள்ளவன் எப்போ புறப்படுகிறான், எங்கு போகிறான், எப்பொழுது வருவான், ஏன் போனான், என்ன செய்தான், இப்படி எல்லாம் தெளிவான விவரம் உடையவனாக இருப்பான். எனவே புத்தி இல்லாத செயல் என்ன என்று பார்த்தால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னிச்சையாய் திரிகிற. நாம் யாரும் நம்ம இஷ்டப்படி போகக்கூடாது. லோத்து தன் இஷ்டப்படி போனான், அங்கே சிக்கல் இருந்தது. யோனா தன்னிச்சப்படி போனான், பிரச்சனை இருந்தது. சிம்சோன் தன்னிச்சைப்படி போனான், மாட்டிக்கொண்டான். நம்ம விருப்பத்திற்கு படி வாழாமல் கர்த்தர் நம்மை காப்பாராக. என் சித்தம் அல்ல உம் சித்தம். எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், வனாந்தரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்ளுகிறதுமான காட்டுக்கழுதை. 2வது குறிப்பு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்தரத்தில் பழகினது. வீட்டில் உட்கார முடியாது. இந்த வீட்டில் உட்கார முடியாத பழக்கம் நமக்குள் இருக்கும் என்றால் அதுவும் காட்டுக்கழுதையின் குணம். வேலைக்காக போயிருப்போம், நம்ம வீட்டு பிழைப்புக்காக நீங்கள் சில நேரம் பிரயாசப்படலாம், அதை நான் சொல்லலை. இந்த வனாந்தரத்திலே பழகினது. சிலருக்கு வீட்டுக்கு வந்தாலே உட்கார முடியாது. சிலருடைய வீடு அப்படி தான் இருக்கும், அங்கே வந்தாலே அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வீடு உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கணும். வேதம் என்ன சொல்லுது? உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இந்த 2 ஆசீர்வாதம் இருந்தால் தான் வீட்டில் மனுஷன் இருக்க முடியும். இந்த 2 ஆசீர்வாதம் வேணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. 2 ஆசீர்வாதம். ஆண்டவரே, என் அலங்கத்திற்குள்ள சமாதானம் இருக்கணும், என் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக. நீங்கள் அப்படி சொன்னீங்கனாலே அது நடந்துடும். சமாதானம் இருப்பதாக. ஏன்னா நம்மளை ஆவியானவர் ஆட்கொண்டிருக்கிறார். அந்த ஆவியில் நீங்கள் சொல்லும்போது அப்படியே ஆகும். என் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாகன்னு சொல்லுங்க. சுகவீனம் வெளியே போயிடும். ஆமென். நான் இதைத்தான் இருக்க சொல்லியிருக்கேன், அப்போ அது இருக்கும். அடுத்தபடியாக அந்த காட்டுக்கழுதை அது வனாந்தரத்திலே பழகும். அது தன் இஷ்டப்படி. ஏசா வல்லவனும் வனசஞ்சாரியுமா இருந்தான். அது பாட்டுக்கு. இன்னைக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ண பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். உன்னை கட்டுப்படுத்த ஊழியக்காரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன்னை கட்டுப்படுத்த ஆவிக்குரிய அண்ணன்கள் அக்காவை கர்த்தர் சகோதரர்களை கொடுத்திருக்கிறார்.
தாய்மார்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், தகப்பன் போன்றவர்களை கொடுத்திருக்கிறார். இவர்களெல்லாம் உன்னை கட்டுப்படுத்தினா தான் நீ வளர முடியும். படிப்பில் மேலே போக போக மென்டர், டியூட்டர் அப்படிலாம் இருப்பாங்க. அவங்க நின்று சைடில் நின்று ஆலோசனை சொல்லுவாங்க, இதை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இதை இப்படிலாம் செய்யலாம். ஒவ்வொருவருக்கும் அது தேவை. உங்களை டியூன் பண்ணுற ஆட்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வளருவீங்க, இல்லைன்னா அப்படியே தான் இருப்பீங்க. ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக ஓசியா 8:9. அடுத்து இந்த காட்டுக்கழுதையினுடைய அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் தனித்து திரிகிற காட்டுக்கழுதை. இந்த காட்டுக்கழுதை ஆளோடே சேராது. நான் யாரோடையும் பேச மாட்டேன், எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது. ஏன்னா இது இஷ்டத்துக்கு அலையிறது. இயேசு என்ன செய்தார்? 2 பேர் அனுப்பினார். இயேசு 12 பேர் சுற்றி வைத்திருந்தார். சில இடத்துல 3 பேரை கூட்டு போகிறார். இப்படி ஒரு டீம் நம்மளை சுற்றி இருக்கணும். உங்களுக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்கணும். உன் நண்பன் யார் நீ சொல்லு, அப்போ நீ யார் நீ சொல்கிறேன். நண்பனே இல்லைன்னா மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. இதெல்லாம் வேதம் சொல்லுகிற வார்த்தைகள். எனவே நாம் நல்ல நண்பர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உங்களை தூக்கி விடுகிறவர்கள், உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்கள், ஜெயித்தவர்கள், உங்களை முன்னேற்ற பாதையிலே நடத்துகிறவர்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் நண்பர்களாக. அவங்க இருந்தால் உங்களை வளர வச்சிருவாங்க. காட்டுக்கழுதை என்ன செய்யுமா? தனித்து திரியுமா. தனித்து திரியும். ஃபோனை மட்டும் பையில் வச்சுக்கணும். ஏன்னா யார் வந்தால் என்ன பேசுகிறேன்னு கேட்கும். அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது எதனால் அப்படி இருக்குது? புத்தி இல்லாதனால. ஏன் காட்டுக்கழுதை அப்பா அம்மா கூட போகாமல் தனியாக போகுது அப்படின்னு பார்த்தா அதுக்கு புத்தி இல்லை. அதுக்கப்புறம் சிங்கமோ புலியோ கடிச்சதுக்கப்புறம் அம்மான்னு கூப்பிடும். அம்மாவுக்கு சத்தம் கேட்காது. சத்துரு எவனை விழுங்கலாம் என்று கெட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த கடைசி காலத்தில் எல்லாருக்கும் ஆவிக்குரிய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். உங்களை கூட இருந்து தூக்கி எடுக்கிற ஆவிக்குரிய நண்பர்கள் வேணும். ஐக்கியம் ரொம்ப முக்கியம். இவைகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். புத்தி இல்லாத முதல் காரியம் காட்டுக்கழுதை என்று வேதத்தில் வந்ததினால் நாம் அதை பார்த்தோம். அதிலிருந்து 3 காரியங்களை கற்றுக்கொண்டோம். தன்னிச்சையாய் திரியும், வனாந்தரங்களில் சுற்றி வரும், தனித்திருக்கும். இந்த 3ஐயும் நாம் அவாய்ட் பண்ணிட்டா புத்தி உள்ளவர்களாய் மாறிவிடுவோம். தனித்து நிற்காதே, ஐக்கியத்தை விரும்பு. நீ வாழ விரும்பினா வளர விரும்பணும், வாழ விரும்பணும், வளர விரும்பணும், வாஞ்சியா வரணும். இப்போ அந்த கிருபை கிடைக்கும். 2வது யோபு 39:13 தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானம் அல்லவோ? அது தன் முட்டைகளை தரையிலே இட்டு. ரொம்ப வேகமா தீக்குருவி ஓடுமா? தன் முட்டைகளை தரையிலே வைத்து அவைகளை மணலிலே அனலுரைக்க வைத்துவிட்டு போய், மணலிலே அனலுரைக்க வைத்துவிட்டு போய், காலால் மிதிப்பட்டு உடைந்து, காலால் மிதிப்பட்டு உடைந்து போம் என்பதையும், உடைந்து போம் என்பதையும், காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்துவிடும் என்பதையும் நினைக்கிறதில்லையா? இந்த தீக்குருவி என்ன செய்யுமா? நல்ல முட்டையிட்டு மண்ணுக்குள்ள வச்சிருமா. தான் காலே பட்டு மிதிக்கும் என்கிற புத்தி அதற்கு இல்லையாம். காட்டு மிருகங்கள் அதை உடைத்து விடும் என்கிற அந்த சிந்தையும் இல்லையாம். தன்னால் வரும் ஆபத்து, மற்றவர்களால் வரும் ஆபத்து, 2ஐயும் தெரியாதது புத்தீனம். அடுத்து பாருங்க, தொடர்ந்து வாசிக்கும் போது, தன் குஞ்சுகள் தன்னுடையது அல்லாதது போல குஞ்சுகளை காக்காத கடின குணம் உள்ளதா இருக்கிறது. தீக்குருவியை பத்தி, அது முட்டையிடுமா, முட்டையிட்டு அப்படியே அங்கே போட்டு போயிடும். தன் காலை பட்டு உடையும், மிருகங்களால் உடைக்கப்படும். இதை பற்றி அதுக்கு கவலை இல்லை. 2வது, தன் குஞ்சுகள் வந்து நிற்கும்போது இது அப்படியே நிற்கும். ஒரு மாதிரி, ஏய் உன் பிள்ளை தான்ப்பா அப்படின்னு நிற்கும், உன் விசுவாசி தான்ப்பா அப்படின்னு நிற்கும். தீக்குருவி புத்தி இல்லாததுன்னு வேதம் சொல்லுது. முதலாவது காட்டுக்கழுதை புத்தி இல்லாதது. 2வது தீக்குருவி புத்தி இல்லாதது. இன்னைக்கு இந்த குணம் நமக்குள்ள இருந்தால் மாற்றிட்டா புத்தி உள்ளவங்களா மாறிடலாம். அல்லேலூயா. புத்தி இல்லாததுலேருந்து பாடம் படித்தா தான் புத்தி உள்ளவங்களா மாற முடியும். பாடம் எங்கேருந்து படிக்க தெரியணும்.
அப்போ அந்த தீக்குருவி என்ன பண்ணுது? முட்டைகளை தானே உடைக்குது. முட்டைகள் மிருகங்களால் உடைக்கப்படும் என்று புத்தி இல்லை அதற்கு. மூன்றாவது, அப்படியே தப்பித்தவறி அதனுடைய குஞ்சுகள் வளர்ந்தாலும் கூட அந்த குஞ்சுகளை பார்த்து இது யாரையோ பார்த்த மாதிரி இருக்கும். சில அப்பா அம்மார் அப்படி தான் பிள்ளைகளை அப்படி, அது யாரு? நீ பெத்த பிள்ளை தான். சில அம்மாமார்கள் அப்படி தான், பிள்ளைகள் வந்து நிற்கும், அது தீக்குருவி மாதிரி வளர்ந்துருக்கும். இதே போல் தான் சில லீடர்ஸ் இருப்போம். நம்ம எல்லாரும் பாடம் படிக்கணும். உங்கள் மூலம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றிருப்பாங்க. அது அந்த பக்கமாக போகும், இது இந்த பக்கமாக போகும். தீக்குருவி. ஆனால் இயேசு அப்படி செய்யலை. அங்கேருந்து பாவிகளை ரட்சிக்க அவர் வந்தார். இளைய குமாரன் திரும்பி வந்தபோது தகப்பனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, என் மகனே அவனை அரவணைத்து நல்ல வஸ்திரங்களை கொடுத்து, அவனுக்கு மோதிரத்தை கொடுத்து, பாதரட்சியை கொடுத்து அவனுக்கு விருந்து வச்சது. இதுதான் தேவனுடைய அன்பு. இயேசு தீக்குருவி கிடையாது. ஸ்தோத்திரம். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. அல்லேலூயா. அதை பார்த்தா கருப்பாக தான் இருக்கும், அதுவும் டொங்கின்னு பார்க்கும், ஆனாலும் இது பொண்ணாக பார்க்குது. தீக்குருவி மாதிரி வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தீக்குருவி மாதிரி நிற்கக்கூடாது. வாயை திறந்தால் நெருப்பு வரக்கூடாது. வரும் வார்த்தைகள் பொறுப்புள்ளதாக இருக்கணும். அல்லேலூயா. தேவன்கிட்ட கிருபை கேளுங்க. ஆண்டவரே, இந்த புத்தி இல்லாத தீக்குருவி அது ரொம்ப வேகமாக ஓடுமா, பிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக. வேகமாக ஓடி குழியை தோண்டி இவ்வளோண்டு தலையை மட்டும் மூடிக்கிடுமா. இங்கே 25 கிலோ உடம்பு அப்படி இருக்கும். புத்தி இல்லாது. பூனை கண்ணை மூடிட்டா பூமியே இருண்டுச்சின்ன கதையில் இருக்கு. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் கர்த்தர் உனக்கு புத்தியை தர விரும்புகிறார். நீ கேட்டா தருவார், நீ விரும்பினா தருவார். எடுத்துக்கொள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த தீக்குருவியின் புத்தியினம் நமக்கு இருக்கக்கூடாது. 4 காரியங்களை தீக்குருவிலிருந்து நாம் பார்த்தோம். யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். மூன்றாவது, புத்தியினமான நண்பர்கள். இந்த யோபுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அவ்வளோ பெரிய யோபுக்கே இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. புத்தியினமான. தேவன் எதில் வருத்தப்படுவார், எதில் பிரியப்படுவார்னு தெரியாமல் யோபுவை ரொம்ப மட்டம் தட்டி, நீ என்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லிட்டாங்க. 3 ரவுண்டு மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க. 3 நண்பர்கள் அப்படி. ஒரு நண்பன் அப்படி இல்லை, ஒருத்தர் நல்லவனாக இருந்திருக்கிறான். ஸ்தோத்திரம். எனவே இன்னைக்கு இந்த புத்தியினமான நண்பர்கள், சிலருடைய நண்பர்கள் அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க. யோசிக்காம பேசுவாங்க, சிந்திக்காம பேசுவாங்க. இந்த பேச்சுக்கு என்ன விளைவுன்னு கால்குலேட் பண்ணாம பேசுவாங்க. அந்த சூழ்நிலைமை மட்டும் பார்த்து பேசுவாங்க. இதுக்கு வந்த விதம் என்ன வரலாறு தெரியாது, இனி இது எப்படி போகும் எதிர்காலம் தெரியாது. அந்த உடனே எமோஷனலில் பேசுவாங்க. அப்படி பேசக்கூடாது. புத்தீனத்தினால கர்த்தருக்கு கோபம் வந்துருந்துச்சுன்னா சோத்திரம். இந்த மாதிரி புத்தீனத்திலேருந்து இன்னைக்கு வெளியே வரணும். யோபு ஜெபம்னா உன் புத்தீனத்துக்கு தக்க கர்த்தர் நடத்த மாட்டார். நீ பலி செலுத்தணும். நீ பலி செலுத்தணும்னா அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரே என் புத்தீனத்தை எனக்கு மன்னியும். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு 7 காளையை செலுத்துங்க. என் புத்தீனத்தை எனக்கு மன்னியும்னு ஒரு 7 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் புத்தீனத்தை எனக்கு மன்னியும், புத்தீனத்துக்கு தக்க என்னை நடத்தாதிரும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பீராக. ஆமென். உங்களை ஆசீர்வதிக்க ஒரு ஆள் வேணும் தெரியுமா? ஆண்டவர் அந்த கிருபைகளை தருவார். புத்தீனத்துக்கு தக்க புத்தீனமான பேச்சு, வம்பும் புத்தீனமான பேச்சும் தகாதவைகள். கலாத்தியர் 3:1 சொல்லப்பட்டிருக்கு, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்கள் மனதை மயக்கினவன் யார்? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக. சிலர் திடீர்னு சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்போ மனசை மயக்குகிறவன் பிசாசு. மனசை மயக்கினவன் யார்? புத்தியை தடுத்துட்டான். இயேசு கிறிஸ்து கண்டிக்கிறார். லூக்கா 24:25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி,
தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. தீர்க்கதரிசிகள் அவ்வளவு சொல்லியிருக்காங்க. எத்தனை வாக்குத்தத்தம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? எத்தனை பேர் எழுதி வச்சிருக்கீங்க? கர்த்தர் என்னோடு பேசினவைகள். நீங்க யாருன்னு உங்களுக்கு அப்பந்தான் தெரியும். எழுதி எழுதி வைக்கணும். ஒவ்வொரு கூட்டத்தில் பேசியிருப்பார். என்னை பற்றி கர்த்தர் பேசினவைகள், சபையை பற்றி கர்த்தர் பேசினவைகள். அப்பந்தான் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே ஆண்டவர் இதை சொல்றாரு, சீசர்களுக்கு அந்த அறிவு இல்லை. உடனே சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. புத்தி இல்லாதவர்கள், மந்த இருதயம் உள்ளவர்கள். இந்த மாதிரி சிக்கல்ல இருக்கிறதுனால நீ யாருன்னே தெரியல. நம்மை குறித்த தேவ திட்டத்தை தீர்க்கதரிசிகள் அந்த பிரமாணத்திலிருந்து எடுத்து சொல்வார்கள். ஒரு உதாரணமா, என்னை பற்றி ஒரு பரலோகத்தில் ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் என்னை பற்றி ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். தீர்க்க தரிசனம் சொல்லும் போது ஜோமுன்ன உடனே அந்த புத்தகத்தில் உள்ள வார்த்தை இவங்க மைண்டுக்குள்ளே வந்துடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெளிப்பாடு கிடைக்கும். யார் சொன்னாலும் அந்தந்த ஆளுக்கு அதான் வரும். தீர்க்க தரிசனங்களை அறியாதபடி இருக்கிற புத்தி இல்லாத மந்த இறுதி உள்ளவர்கள்னு இயேசு கண்டிக்கிறார். எப்படி எப்படி தீர்க்க தரிசனம் சொன்னாங்களோ அதுதானே இன்னைக்கு நடக்குது. இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனம் தீர்க்கதரிசிகளால் சொன்னவைகள் நிறைவேறும்படிக்கு இப்படி நடந்தது. எல்லார குறித்தும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்குது. அது தெரியாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம், உன்னை குறித்து தேவன் பேசினவைகள், உன்னை குறித்து கொடுக்கப்பட்ட தரிசனங்கள், இதை நீ அடிப்படையை வைத்து தான் அதில் நீ கட்டி எழுப்ப முடியும். இது தெரியலன்னா பிளைண்டாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எல்லா காரியத்திலும் கர்த்தர் நமக்கு புத்தியை தர விரும்புகிறபடினால் நம்மை குறித்த தீர்க்க தரிசன வெளிப்பாடு வெளிச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது இல்லாததில் போய் தலையிட மாட்டீங்க. தனக்கடாததில் போய் தலையிட மாட்டீங்க. இது என்னை குறித்த தேவ திட்டம், இது நடக்கும், உறுதியாக இருப்பீங்க. இது இல்லாதவர்கள், புத்தி இல்லாதவர்கள் லிஸ்ட்டில் இருக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? புத்தீனத்துக்கு தக்க கர்த்தர் நடத்தாது இருக்க பலி செலுத்தும் போது கர்த்தர் அங்கும் கிருபையை தருகிறார். ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவதே தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் உனக்கு எல்லா காரியத்திலும் புத்தியை தந்தருள்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இன்னைக்கு நமக்குள்ள இந்த கிருபைகளை கர்த்தர் தருவாராக. இந்த வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லா வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம். இந்த காட்டு கழுதிட்டிருந்து பாடம் படிச்சிருக்கிறோம். தன்னிச்சையாய் போகிற இந்த காரியங்கள் நமக்குள்ள இராதபடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வனாந்தரத்திலே பழகிற பழக்கம் நமக்குள்ள இராதபடி கூடாரவாசியாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். தனித்து போகிற, யார்கிட்ட இல்லாமல் தனியாக நிற்காது, அதுதான் உனக்கு ஆபத்து. கவனமாயிரு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தீக்குருவியை போல தன் முட்டையை தானே உடைக்கிறது. மிருகங்கள் உடைச்சாலும் பரவாயில்ல நினைக்கிறது. தன் குஞ்சுகள் மேலே அக்கறை இல்லாமல் இருக்கிறது. இந்த ஆவிகள்லாம் நம்மை விட்டு விலகுவதாக. யோபு நண்பர்களைப் போல புத்தீனமான பேச்சு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடிவாளம் வாய் கட்டப்பட்டால் ஒழிய ஸ்தோத்திரம் புத்தி இல்லாத குதிரை, கோவேறு கழுதை, பிகமோத், காண்டாமிருகம், இதுக்குள்ள இருக்கிற புத்தீனங்கள்லாம் நம்மை விட்டு மாறுவதாக. ஸ்தோத்திரம். இந்த வாலிபனுக்குள்ள இருக்கிற புத்தீனமான ஆவி, ஹல்லேலூயா, இச்சைகளில் சிக்கிக்கிட்டவன், இந்த மாதிரி அபாயங்களுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காப்பாராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தன் வீட்டை தானே இடிக்கிற ஆவி, சம்பாத்தியத்தை தானே அழிக்கிற ஆவி. ஸ்தோத்திரம். குடிச்சு அழிக்கிற ஆவி, வீணா செலவு பண்ணி அழிக்கிற ஆவி, இந்த ஆவிகள்லாம் விலகுவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜோமுனுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மணவாளன் வர்றாரு தெரிஞ்சோம் என்ன இல்லாம, ஆயத்தம் இல்லாம மற்றவங்கிட்ட போய் கேட்கிற நிலைமைகள் மாறட்டும். கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் இந்த அபிஷேகமும் இந்த வார்த்தையின் வல்லமையும் வெளிப்படுவதாக. புத்தி உள்ளவர்களாய் இருக்க, புத்திமான்களாய் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. தாவீதுக்குள் இருந்த அந்த அபிஷேகம் எங்களுக்குள் வருவதாக. ஏசு அப்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் அப்படி ஆசீர்வதிப்பீராக. இனி எந்த ஒரு புத்தியின செயல் எங்களுக்குள் இருக்காதபடி கர்த்தர் காப்பீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center
Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.